சிம்மராசி அன்பர்கள் ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிங்கிற ஒரு எண்ணம் வரும் வாழ்க்கை. அதெல்லாம் கரெக்டு தான். சிம்ம ராசிக்கு பிரச்சனை இல்லை, சிம்ம ராசியை கூட வச்சிருக்கிற வாழ்க்கை தான் அந்த பிரச்சனை. ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. எதுலேயும் கம்பீரம் கௌரவம் எதிர்பார்க்கிறவர்களுக்கு அந்த கௌரவத்தோட சில காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வரைக்கும் நம்ம சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஆனால் இனிமே ஏற்பட்டு நிறைய உணர்ந்தாச்சு. இனிமேல் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரணும். இவங்களுக்கு அதிசயமாக அமையும் பாருங்கள். குரு தரிசனம், சித்தர்களுடைய ஜீவ சமாதி, அதாவது நம்ம சாமியை இப்போ கும்பிட்றதை பற்றி சொல்ல போகிறேன், அதுக்கு முன்னாடியே பரிகாரத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். சித்தர்களுடைய ஜீவ சமாதி, இது போன்ற இடங்களுக்கு இவங்க ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். கனவுகள்லாம் பலன் ஏற்படும், நல்ல கனவுகள்லாம் பலன் ஏற்படும். டிசம்பர் மாதத்துக்கு மேலே குருவும் கேதுவும் சந்திக்கக்கூடிய காலம் இருக்கும் பொழுது நல் கனவுகள்லாம் பலன் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தூக்கத்தில் நல்ல கனவு, அப்படியே கோயிலில் போய் சாமியை போய் அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கனவெல்லாம் காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கும். படாத பாடு சார். ரஜினி சார் கடைசி இன்டர்வலில் ₹1 காயின் எடுத்து பூவா தலையான்னு போட்டு பார்ப்பார். சிங்க முகமா இந்த முகமானு கேட்பார். அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் இனிமேல் எப்படி இருக்கணும், இவங்ககிட்ட இப்படி இருந்தால் தான் சரிப்படும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. மாஸ்டர் பிளான்லாம் அவங்க போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டாலும் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.